அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோனபவமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துட்டு அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இப்போ இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன் நன்னா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிட்டு நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா இருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பெருத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலேருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரனோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்களோடு தொடங்கக்கூடிய இந்த வருஷம் பராப வருஷம் ஒரு பெருமைமிக்க சிறப்புமிக்க வாழ்க்கை அமைப்பை கொடுக்கும். குடும்பமாக வாழணும்னு சொல்ல பல தடவை பேசியிருக்கேன். ஆனால் மிதுன சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் வரும்போது அங்கே நிற்கிற நட்சத்திரங்களை பார்த்தாலே செவ்வாய், மிருகசீஷம் பாதி இருக்குது, ராகு, அப்புறம் குரு, இந்த 3 பேருமே புதனுக்கு அவ்வளோ அந்யோன்யம் இல்லை. செவ்வாய் புதனுக்கு ஒரு நாளும் ஒத்துழைக்கு தராது. ராகு வேஷம் போடும், ராட்சச குணம். அதே குரு அகங்காரத்தில் ஒத்துழைக்க மாட்டார். அதனால்தான் மிதுனத்தில் போகும்போது வியாபாரிகள் இருப்பாங்க. வியாபாரி பிஸ்னஸ் மேன் எப்போதும் வேஷம்தான் போடணும். தன்னை மறந்து கொஞ்சம் இதாகிட்டான்னா வியாபாரம் 0 ஆகிடும். நாக்களை பேச கொஞ்சம் திறமையை கொடுத்துருப்பார் புதனுக்கு. அதனால் சம்மந்தப்பட்ட, ஏன்னா குரு காசு பணம் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும்னு வச்சுருக்காரு. அவர் என்னன்ற நீங்கள் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க தவிர இந்தியாவுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, கடன் கேட்பாங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் குருவோட அமைப்பு இருந்துச்சு. அதான் அந்த அடி வாங்கினார் குரு. இந்த குருவினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால உபயராசியாக இருக்கனால, இது உபயராசினால அந்த கன்னிங்னஸ் சம்மந்தப்பட்ட புதனுக்கு வரும். வியாபாரி வர்த்தகம்னாலே எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டியை டோன்ட் மிஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நீ அந்த மாதிரி மாற்றிக்கணும். அந்த அமைப்பு தான் மிதுனத்துக்கு கொடுத்துருக்கு. அதுதான் அந்த நம்ம தலைவர்கள்லாம் இரட்டை வாழ்க்கைன்றாங்க மிதுனத்தை. இந்த புது வருஷம் எப்படிலேருந்து ஆரம்பிச்சேன்னா சூப்பர் வாழ்க்கை. ஏன்னு சொன்னேன்னா பாதி டைவர்ஸ் கேஸ் இருக்குது மிதுனத்தில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எத்தனையோ கேட்குதுன்னா மிதுனமாகவே இருக்குது. அது இனிமேல் வராது. நெளிவு சுழிவை தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆணோ பெண்ணோ தனக்கு வர புருஷங்கானுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கூடிய அமைப்பு வந்துடும். அதனால் இந்தமாரி டைவர்ஸ் இருக்காது. இதுவும் கல்யாணமும் வியாபாரம் தான் அப்படின்னு நிலைமை வந்துடும். நம்பிக்கையாக குறைஞ்சது இதுவும் வியாபாரமாக இருக்கவானே எதேச்சாதி நம்ம சாதமாக குடும்பம் கொஞ்சம் அனுபவிச்சுன்னு சந்தோஷமான வாழ்க்கை, கஷ்டமோ நஷ்டமோ ஷேர் பண்ணிக்கலாமனா மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் அப்படி ஷேர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டேன்னா அவனை தான் கேட்கணும். அங்கே இருக்கிற நட்சத்திர நேரம் இங்கே பார்த்தான்னா அதே தான் குருக்கு வரக்கூடியது. அங்கே ராகுன்னா இங்கே கேது, அப்படின்னா அங்கே செவ்வாய் வரும்போது இங்கே சுக்கிரன், அங்கே குருன்னு வரும்போது இங்கே சூரியன். அதே தலை வால், அதே தலை இங்கே வால். அங்கே புதனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அமைப்பு கொடுக்கல. இங்கே சுக்கிரனுக்கு இந்த குருவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அமைப்பு கொடுக்கல. சூரியனுக்கு அடங்கியானவர், வாயை திறக்க முடியாது. உன் கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வைக்க முடியாது. சூரியன்கிட்ட சொல்கிறது செய்யாண்டுவான். அது கேதுக்கிட்ட நல்லா நினச்சி குரு நல்லா மொட்டையாச்சு அப்படியே அமைக்கணும். அதே கீழே இருக்கிற சுக்கராச்சாரியார், பூராளத்தில் சுக்கராச்சாரியார் இங்கே வந்து கஷ்டப்படுத்துவார். அதனால தான் களத்திரம் வரும்போது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் களத்திரம். மிதுனத்துக்கு மட்டும் இப்படி நான் சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன். அப்படியே எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மகா தப்புது. அந்த மாதிரி சமாளிக்க ஆற்றல் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருப்பார். பிறக்கும்போது அந்த கிரகணங்கள் ப்ரோக்ராம் பண்ணிருப்பார். அந்த குருவோட செவ்வாய் சேர்ந்துருந்தான்னா மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஐயம்பேட்டை வேலை பண்ணி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுரும் செவ்வாய். மிதுனத்தினுடைய சம்பந்தப்பட்ட வீதிஸ்தானாதிபதி சூரியன், சூரியனோட செவ்வாய் சேர்ந்ததுன்னா ஒருவேளை நல்லது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த காரண காரிய குணங்களை கொடுத்து பகைத்தன்மை இல்லாமல்
ஒரு பகையாகிறது. இதுதான் குணங்களால் பகையாகிறது. அது உண்மையிலேயே புதனுக்கும் இந்த செவ்வாய்க்கும் பகையெல்லாம் கிடையாது. பகைகள் உண்டாக்கக்கூடிய எண்ணங்களை உண்டாக்கி அந்த அந்த அமைப்பில் இந்த காரமும் சுவைகளில் காரம் இருக்குல்ல, சர்க்கரை இருக்குது, ரெண்டும் வேறு வேறு குணம். கசப்பு இருக்குது, திரிப்பு இருக்குது, ரெண்டு வேறு வேறு குணம். அதுக்கு இது காம்பன்சேட் பண்ணணும்னா அதிக சர்க்கரையை போடணும், காரம் அதிகம் பண்ணணும், சர்க்கரையை போடணும். இந்த மாதிரிலாம் ஒரு குணங்கள் இருக்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் மாதிரி ஏன் வருதுன்னு கேட்காதீங்க. 2 பேரும் ஒரு நிறுத்தில் டீம் ஒர்க்கை போகணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இவன் பண்ணுவான், அவன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இவன் பண்ணுவான், இவன் பண்ணுறானே நிப்டணுமோ கருத்து வேறுபாடுகள் வந்து கட்சியில் பகை உண்டாருது இல்லையா? அதனால் இயற்கையாகவே காரணகாரியங்களை தோற்றுவிக்கப்படுறத தவிர உண்மையிலே பகை இல்லை. அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணுன்னா அவன் அருகுருக இருக்கணும், இவங்களே உணரணும், பயன்படுத்திக்கணும். அது மாதிரி அந்த உபயராசிகளுக்கு மட்டும் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு பகவான். அதனால் வரும்போது அது தகுந்த மாதிரியே இந்த அமைப்புகளை நவகிரக நாயகங்கள் தகுந்த மாதிரியே இருக்கும். அந்த நாடி பிறந்து அமைச்சிருக்க எல்லாமே 5 4 தடவை வரும். 4 12 இப்படி வரும்போது அப்படி இப்படியே வரும். ராகுனா கேது வரும் பாருங்க, என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காருப்பா பகவான். அதனால் இந்த மிதுனத்தினுடைய பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து அந்த பகை உணர்ச்சி, அந்த மனம் பேதம், சந்தக்கூடிய கருத்து வேற்றுமை வராது. அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவார். அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே இன்டிமெசி வந்துடும். அந்த இன்டிமெசி வந்தால் தான் வாழ்க்கை சுவர் இருக்கும். ரொம்ப கசப்பும் கூடாது, ரொம்ப திதிப்பும் கூடாது, ரொம்ப காரமும் கூடாது, ரொம்ப உப்பும் கூடாது. அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வந்துடும். அதுதான் என்னென்ன ஆச்சரியமாக இருக்குது பகவான் பண்ணுற. எல்லோரும் லைக் பண்ணுவார். 2 பேரும் ஒரு அந்யோன்யத்தை வந்துடும். அது மாதிரி பண்ணும்போது 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடைவெளி வரத்துக்கு 2 பேருக்கு ஒரு கேப் வர்றதுக்கு காரணமே அந்த உணர்வுகளில் பாதிக்கப்படும் போது கருத்து வேற்றுமைகள் தோன்றி ஏதாவது ஒரு காரணத்தில் தோன்றி இந்த மாதிரி பாதிப்பு உண்டாக்கின்றது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னா அர்த்தம். கூடுமான வரைக்கும் இந்த மிதுனத்தில் வரக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பு என்ன அப்படி கூட உண்டானா. ஆமாம், அவன் கோர்கொடி கொடுப்பான் பையன் அப்பனுக்கு. இதெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொத்துல விலங்கு கேட்பாங்க, பின்ன பாதி கேட்பாங்க. ஐயோ இப்படி இல்லாமல் வைப்பாங்க. அப்படி பாரு. அதனால தான் மிதுனத்தில் இத்தனை பாதிப்புகள் வருது. இந்த மாதிரி பாதிப்புகள் வேணால் உண்டாகாது. குடும்பம் என்னத்துக்கு ஆகும், வளர்ச்சி எங்கே போகிறது? அதனால் இதுக்கெல்லாம் ஒரு இந்த வருஷத்துலேருந்து ஒரு மாறுதல் பண்ணிருக்கார் பகவான். டீம் ஒர்க்காக பண்ணி செயல்படுத்தக்கூடிய இந்த வருஷத்துலேருந்து பண்ணும்போது ஆச்சரியமான விளைவு எதிர்பார்ப்பீங்க. மனசில் ஒரு குறை இறை இருந்தது, ஒரு பயம் இருந்தது, ஒரு வெற்றி இருந்தது, இதெல்லாம் அப்படியே ரேஸ் ஆகிடும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த குருவே வந்து உங்கள் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, உச்சமாக உட்கார்ந்துருக்காரு. அதை பார்க்கும்போது உச்சமாக உட்காந்துருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த 6ஆம் வீடை பார்க்குறாரு. முதல்ல 6ஆம் வீடு இந்த விச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போது அந்த குணங்களில் வரக்கூடிய குறைபாடுகள்லாம் எரேஸ் ஆகிடுறது. 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம் பேர் இல்லை, புரியுதா உங்களுக்கு? குரு பாறை கிடைக்கும் போது தானா தோஷம் எப்படி பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டே அப்போ ஆச்சரியமாக இருக்குது. அடியோட தோஷம் போய்டுறது. குரு பாறைக்கு மட்டும்தான் தோஷம் போக முடியும். எப்பேற்பட தோஷம் போகும், அதுக்காக வேண்டி தோஷம் போகிறது. அதனால் மிதுனத்தில் சந்தோஷம். ஆஹா அடேங்கப்பா, இனிமேல் டீம் ஒர்க்காக பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி டீம் ஒர்க் வச்சு தான் மிதுனத்தில் பண்ண முடியும். இனிமேல் குடும்பத்திலேயே பிள்ளைங்கள், பையன், வாரிசு, மச்சம், மருமா என்னென்ன வச்சு பண்ணாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பக்காவாகிடுவான். சாதாரண குடும்பம் இல்லாத போகிறது பாதி சண்டை போச்சு. சம்பந்தி சண்டை, மாப்பிள்ளை சண்டை, பையன் சண்டை, பந்து சண்டை, தகராறு, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சப்பு இல்லாத தகராறு, துருன்னு அரைக்காங்க சொத்து, அந்த செயல் பண்ணல, இது செயல், அவன் ஓஸ்தி, இவன் தாஸ்தி, ஒன்றுமில்லாத சப்பு விஷயங்களெல்லாம் பாழாகி குடும்பம் சிதறி போயிடுது. அது கூடாததுக்காக தான் இப்போ அமைப்பு கொடுத்துருக்காரு. அதனால் இந்த அமைப்பில் பிரகாரம் பார்க்கும்போது சப்தமாதிதி சனீஸ்வரர், சப்தமாதிதி குரு உட்கார்ந்துட்டு 2ஆம் வீடு அதிகாரி 3ஆம் வீடு அதிகாரி சனீஸ்வரர் தொடர்பு வைக்கிறார். காரணமே இந்த விஷயத்துக்கு ஏன்னா பாக்யாதிபதி சனீஸ்வரர் அழகாக உட்காந்து பாக்கியத்தை கொடுக்கணுன்னா
இத்தனை நாள் ஏன் கொடுத்தது பாழா போதுன்னா அவரே அஷ்டமாதிபதி இருந்தார். அதனால் வந்தவன அந்த ப்ராடு பேட் அவுட்லுக்கு, அந்த அவுட்லுக்கு எல்லா நேரத்துலையும் சனீஸ்வரனுக்கு வரவே வராது. அப்படி வந்ததுன்னா தன்னை ஏமாத்தரான்னு வச்சுருவார். இப்படி ஒரு எங்கேயா உண்டா? அதுதான் இந்த சிறு குறு தொழில்கள்லாம் வளராத காரணம் என்ன? அந்த ப்ராட் ஃபேஸ் வர முடியாது, நம்பிக்கை இழக்க வைக்கிறது. நம்பினால் கைவிடப்படார்னா பகவான்கிட்ட சொல்கிறதால பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் நம்பி செயல்பட்டால் தான் வியாபாரம் மேலே மேலே பெருக முடியும், சம்பாதிக்க முடியும், அவன் சம்பாதிக்க முடியும். இவன் மொத்தமாக சாப்பிட்டு போடுவானன்னு நம்பிக்கை அற்று செயல்பட்டான். இதெல்லாம் இந்த குறைபாடுகள்லாம் களையத்துக்கு தான் 2ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார். அந்த மிதுனத்து 2ஆம் வீட்டில் கடலில் உட்கார்ந்து பார்க்கும்போது, உச்சமாகி பார்க்கும்போது விச்சிகம் சொல்லக்கூடிய பார்க்குறார். அது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட மிதுனத்தினுடைய சம்பந்தப்பட்ட 6வது ஸ்தானம், முதலீடு ஸ்தானம் சொல்லியிருக்கேன். அது எரேஸ் ஆகிடும். க்ளீன் தோஷங்கள்லாம் எரேஸ் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு என்ன வளமான வாழ்க்கை இல்லையா? அதே மாதிரி இந்த குணம் குற்றங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அது கருத்து வேற்று பாழாகி அது அமைப்பு இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து நாசம் பண்ணிடுறதுனால தேர்ட் பார்ட்டிகிட்ட பணத்தை கொடுத்து அந்த வியாபாரம் பண்ணி சொல்லிட்டு நாசமாக போயிடுறது. ஏன் இந்த உறவுகள் ஒத்துமையில் குடும்பம் விடுபட்டால் ஊருக்கு கொண்டாட்டம் அப்படி ஆகிடுறது இல்லை. அதனால் வியாபாரத்தில் பிளவுகள் வந்துடுது, நஷ்டம் வந்துடுது, நாசமாகிடுறது. 2வது பாயிண்ட்டு. இதெல்லாம் அடியோடு களையப்படுறதுனால மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பூஸ்ட்டு தான். குடும்பத்தில் சோபிக்கும், வெளியிலும் சோபிக்கும். இனிமேல் அந்த கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கை பாதிக்காது. 2வது 3வது பாயிண்ட்டு, வம்ச விருத்திக்கு நிறைய குழந்தைகள் உண்டாகும். வம்ச விருத்தியே வரமாட்டேங்குது. இவன் வேணும்னா குழந்தை பிறந்தா அது யார் வளர்க்குறது, கொள்வது, செய்கிறது, அது ஒப்பம் மாதிரி முட்டாளாக இருந்து என்ன பண்ணுறது? என் மாமி அவன் எப்படிலாம் ஒரு என்னெல்லாமோ கற்பனையில் என்னெல்லாமோ சொல்லி நினச்சி இது குழந்தை வேணாம் அவஸ்தப்படுறது, இதெல்லாம் செலவாகும். இதெல்லாமோ உருப்படாத விஷயம்லாம் நினச்சி குழந்தைக்கு முட்டு போட்டுருவாங்க. அந்த எண்ணங்கள் கூடும்போது மனசில் 2 பேரும் குழந்தைகள்னு சொல்லி தாம்பத்தியம் ஒரு இருக்கணும். எத்தையோ நச்சிந்தியோ பண்ணி இது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணி இப்படிலாம் பண்ணனா குழந்தை பிறக்கிறது பாடுதான். அந்த அமைப்பு பகவான் கொடுக்குறாரு. என்ன அழகாக கொடுக்குறாரு. குழந்தைகள் என்ன தான் இந்த தாம்பத்தியம் வந்தாலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா ராமருக்கு தசரதர் ஏன் இந்த யஜ்யங்கள்லாம் பண்ணார்? அப்படி தான் குழந்தை பிறக்கணும் அவருக்கு. யாரும் இல்லை அப்படிலாம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் விஷயமெல்லாம். அதனால் எப்படி பண்ணாலுமே அந்த ஒரு இத்தனை நாளாக இந்த குறைபாடை அடியோடு நீக்கிட்டார் பகவான். அதனால் பிரமாதமான வாழ்க்கை அமைப்பு இருக்குது மிதுனத்தில். எதை தான் பிஸ்னஸ் பண்ணாலும் பணம் தான் வரும், அவ்வளோதான். நாக்க விழிக்க வேண்டியதுதான். இந்த நேரத்தில் வேணும் கொலாப்ஸ் ஆகலாம். குடும்பம் நம்ம என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் ஒரு அதிருப்தி, சரி மற்ற விஷயங்களில் ஒத்துழைப்பேன், அதுவும் அதிருப்தி. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்க்கிறது வெறுப்பு வரும். சம்பாதிக்கிறது பர்பஸே ஏர்னிங் பண்ணுறது, குடும்பம் நன்னா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அது கவனிக்க முடியாது. வியாபாரத்தையும் கவனிக்க முடியாது, எதுவும் கவனிக்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு குறைபாடுகள் நிறைய இருந்திருக்கு. அப்படியே வேலை செஞ்சு போனாலும் ஒரு இடத்துல ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாது. இதெல்லாம் பார்த்து பாருங்கள், இத்தனை ப்ராப்ளம் வருது பாருங்கள். அதனால் எல்லாம் அறவே களையப்பட்டு குருவினுடைய பார்வை எந்த காரணமாக இருந்தோ அந்த தோஷத்தை போக்கிறது வழிபட்டு சனி பீடையும் தரிதத்தை அடியோடு போக்க வச்சு இப்படி ஒரு அமைப்பு இது வரைக்கும் அந்த ரொட்டேஷனில் வந்ததே இல்லை. வருஷம் இப்போ வந்திருக்கு. அண்ணா அனுபவிப்பீங்க. வாழ்க்கையில் குறையற்ற வாழ்க்கை, நிறையற்ற செல்வம் இதெல்லாம் இருக்குல்ல, சௌபாக்கியங்களோடு நல்லா திருப்தியை வாழ்ந்துட்டு நிறைவு செய்கிறச்சு. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள்னால் பெரும்பாலுமே சந்திரன் 1, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், குரு நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புத நட்சத்திரம். குரு நட்சத்திரம் என்ன பெருமைன்னா பாக்கியங்கள் வரும், ரொட்டேஷனுக்கு பணம் வரும். 6ஆம் வீடு ரொட்டேஷன் வரக்கூடிய பணம். முதலீடுனா ரொட்டேஷன் தானே உங்களுக்கு. அதே சமயத்தில் கடன், எல்லாமே கடன் தான். சனீச நட்சத்திரம் உழைப்பு, எப்படி உழைச்சா 4 சம்பாதிக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு. அது சேலரிடு பீப்புள், அவளுக்கு உழைச்சி சம்பாதிக்கிறான் மாற்றிக்கோங்க. பிஸ்னஸில் முதலீடு போட்டு சம்பாதிக்கிறது இல்லை, ஏதோ ஒரு கமிஷன் வியாபாரம் பண்ண ஏதோ ஒன்று சம்பாதிக்கக்கூடிய விஷயம் சனீஸ்வரர். அதே சமயத்தில் இந்த சந்திரனுடைய கடகத்தில் ஏன் அப்படி இருக்குன்னா ராஜ கிரகம்
சந்திரனுக்கு கடகத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா புதன் தான் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து சந்திரனுக்கு சனீஸ்வரன் ஹெல்ப் பண்ணுவார். அது எப்படி சந்திரன் சனீஸ்வரனா? சந்திரனுக்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார். சந்திரனுக்கு யாருமே பகையாளி கிடையாது. ராகு கேதுகள் ஹெல்ப் பண்ணாட்டாலும் கோட்டை விட்டுரும், மிஸ்மெரிசம் பண்ணுவார், சந்திரன் பிரெயின் வாஷ் பண்ணிடுவார். அதனால் அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் புதன் சொல்லக்கூடிய கிருஷ்ணன், சந்திர வம்சத்தில். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தொடர்ச்சியாக அந்த இறையாமை நமக்கு தெரிய வருது. பகவான் தான் இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த உலகத்தில் இன்னும் அறிஞ்சுட்டே இருக்கிறது யாருன்னா இந்த கிருஷ்ணன் தான், அனுபவிக்கிறதுக்காக உலகத்தை. அவர் அனுபவிக்கிறதுக்காக நம்மளெல்லாம் படிச்சுட்டு இந்த பாடுபடுத்துறாருன்னு சொல்லாதீங்க, அது ரசனை, அவர் கூட இருக்காருங்க. அதனால் இந்த வருஷத்துலேருந்து, இந்த வருஷம் இல்லை பராப வருஷம் தொடர்ந்து எதுவுமே வாழ்க்கையில் நம்பர் 1 வேர்ல்டில், பொருளாதாரத்தில், மிலிட்ரிலேயும் தெரியாது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தில், திங்குற பண்டத்துலேருந்து எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸுலேருந்து அனுபவிக்கிற போக பாக்கியங்கள்லேருந்து நம்பர் 1 வேர்ல்டில் நம்ம தான். நீங்களே பார்க்க முடியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இத்தனை நாளாக 7 14 கீழே இருந்து அடித்தடுத்து சோத்துக்கு வழி இல்லாமல் ஏதோ வாழ்ந்துருந்தோம். சாப்பாட்டுக்கு இனிமேல் இங்கேருந்து தான் எல்லா நாட்டுக்கும் போயாகணும். அதனால் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படியே பார்ப்பாங்க. இங்கே சம்பாதிச்சு நம்ம கணக்கு போட்டோன்னா அதுக்குள்ளேயே வாய்ஸில் பாதி முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிப்பாங்க. இல்லை இங்கே பெரிய இடத்துல வேலைக்கு போயிடணும், ஒரு ஹையஸ்ட் அந்தஸ்துக்குள் பெரிய லெவலில் வேலைக்கு போயிடணும். அப்போ நம்ம பாக்கியம் எல்லாம் ஓசியிலே பர்க்கு சைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கணக்கிடுவாங்க. அந்த மாதிரி ப்ரில்லியன்ஸு அவங்களுக்கு எப்போதுமே உண்டு. இந்த படிப்பு படித்ததுனால ப்ரில்லியன்ஸு கிடையாது. கடகத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ரகசியம் அது. அந்த ப்ரில்லியன்ஸு ஆற்றல், எதிராளி தகுந்த மாதிரி பேசுகிறது, தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அனுகூலம் எதிர்பார்க்குற அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது, அதுக்கு ஐடியா கொடுக்கறது, செயல்படுத்துறது, அவ்வளோதான். கோவப்படாமல் எந்த பேசினாலும் சமாளிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது, இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வரப்பிரசாதம். அவனுக்கு சப்போஸ் நமக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தாலும் எப்படி தூக்கி வெளில கழட்டுறதுக்கு என்ன ஐடியா பண்ணுறது, அதை கலெக்ட் பண்ணி விட்டுறது, ஷார்ட் ஆகிடும், நம்ம தப்பிச்சிடுவோம். இந்த ஐடியாவில் இருக்கனால எல்லா காலத்துலேயும் பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் தான் அவங்களுக்கு ஒத்து வராது, மற்ற வெளியில் எல்லா இடத்துலையும் ஒத்து வரும். அதனால் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ண எப்படி வரும், ஒத்து வரும். அதனால் இந்த கடக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதியே சனீஸ்வரன் தான். சனீஸ்வரருக்கு சந்திரன் கொஞ்சம் பயம்தான். எசுகு பசுக்காக நமக்கு தான் அறிவு கிடையாது. எத்தியா பண்ணிட்டு நான் வந்துட்டு பாட்டு வாங்க வேண்டியிருக்கு, இவர் தான் பண்ணிவிட்டு திட்டு வாங்க வேண்டியிருக்கு, அசிங்கப்பட வேண்டியிருக்கு. சனீஸ்வரன் உள்ளூர் பயம். சூழ்நிலை கண்டாலும் இதே விஷயத்து பயம்தான். என்ன பண்ணாலும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாரு. இப்படி நம்மளை கீழ் லெவலில் தான் வைக்கிறாரு. பார்க்குறாரு, பட்சபாதெல்லாம் பார்க்குறாரு. இப்படின்னு சனீஸ்வரன் ஒரு இது இருந்து. அப்போ சனீஸ்வரர் ஜாமன் உட்காந்துருக்கார், கடகத்தில் குரு உட்காந்துட்டு அட்டகாசம் சனீஸ்வரன் பார்த்துட்டே வாரி கொடுத்துட்டுருக்கார். சுக்கராச்சாரியர் உட்காந்துரு வாரி கொடுத்துருக்கார். செவ்வாய் ஒரு உட்காந்துருக்கார், புதன் ஒருவர் உட்காந்துருக்கார். இப்படி எல்லாமே அப்படியே ராகு கேது சேர்த்து வரும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் உட்காந்துட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராகு கேது மேலே போயிடுவான். அவர் அப்படியே கை பாம்பு கண்ணில் படாமல் ஹாப்பியாக காலத்தை ஓடுறாரு. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதை கரெக்டாக ராகு கேது பயிற்சி வரும்போது கரெக்டாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஐப்பசி மாதத்தில் ராகு கேது பயிற்சி வரும்போது கரெக்டாக, அது ஐப்பசி மாதன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அக்டோபர் நவம்பர் மழை காலத்துலாம் தீபாவளி தாங்க. அது அப்போ ராகு கேது பயிற்சி வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடிக்கு உள்ளே வந்து கீழே சிம்மத்துக்கு வந்துடுவார். உங்களுக்காக தான் வந்தேன், எப்படி பாரு குருபார் ஆசீர்வாதம் பண்ணுவார். வாங்கிட்டு 2 கிளம்பி பயிற்சியாகிடும் ராகு கேது. அப்பாட கூட செவ்வாயோட அது கேது கீழே இறங்கிடுவார். ஜென்மத்தில் செவ்வாய் உட்காந்து கேது உட்காந்துருப்பார். இந்த ராகு கேது உட்காந்து சந்திரனுக்கு கொஞ்சம் கலக்கம்தான். எசகு பசுக்கு ஏதாவது பண்ணிட போகிறாருன்னு கவலையே இல்லை. ஏன்னா சப்தமத்தில் ராகு உட்காந்துருப்பான்ல. ஆனால் சுக்கராச்சாரியார் சம்பந்தப்பட்ட சுக்கரர் புதன் கூடையே வந்துடுவாங்க. செவ்வாய் அங்கே இருப்பார், கவலையே இல்லை. அப்பாட, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த கடகராசிரியர்களுக்கு எப்படி வந்தாலுமே பழையபடியே நின்றுடுவான். செட்டியார் பாம்பு பார்த்துருக்கீங்களே, இப்படி ஆடுமே. அவன் எப்படி வந்தாலும் சமாளிக்கூடிய ஆற்றல் இருக்குது. இத்தனைக்கும் பாம்பு லேட்டர் ஐபிஎஸ்சி மாதத்தை வந்துடுது.
இத்தனைக்கும் சனீஸ்வரர் அந்த இடத்தோடு நகர மாட்டார். மக்கரமானால் கூட இந்த குரு பாருங்க சந்தோஷப்படுறது. அப்புறம் குரு வந்த பிறகு 2ஆம் வீட்டில் குரு வந்துடுவார். பாக்யாதிபதி 2ஆம் வீட்டில் வந்தான், அவனுக்கு கடன் உபாதி அடியோடு போயிடும். புரியுங்களா? அதே சமயத்தில் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பிளாக் மணி இல்லை, ஒயிட் மணி தான் எல்லாமே. அந்த மாதிரி பணம் நிறைய வரும், இது பிரச்சனையும் இல்லை. செல்வாக்கும் செல்வம் கௌரவமும் ஸ்டேட்டஸ் சொல்லணும், அதெல்லாமே நன்னா வரும். குடும்பத்திலையும் ஈடுபாடு அதிகமாக இருக்குது, வெளிவட்டார் தொடர்பு சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வரக்கூடியது காலம். இந்த பராப வருஷத்தில் இந்த கடகத்துக்கு வரும். ஏன்னா இந்த கடக சந்திரன் தொடர்பு உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே குரு, அடுத்தது 2வது சனீஸ்வரன், 3 புதன். குரு சனி தொடர்பு வந்துட்டே இருக்குது பாருங்கள். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். வீட்டில் உட்காந்து டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே வீட்டுக்கே வந்துடுது, அவர் வீட்டுக்கு. இந்த ராசி நேர்களுக்கு இப்படி ஒரு நல்ல காலம் பார்த்துருக்கீங்களா? அது தெரியும். என்ன தான் விலை கொடுத்து எப்படி போட்டு அப்படி போட்டு பண்ணாலும் கை கடிக்குது. இந்த கிருஷ்ணரை கட்டுவாங்க, யசோதா கட்டினாலும் கட்ட முடியாபடி துட்டு போயிட்டே இருக்குமா. பார்த்தாரு நம்ம தாயாச்சு சொல்லிட்டு கட்டுப்பட்டுருவார். அதே மாதிரி சந்திரனுக்கு நம்ம வீடு நம்ம சம்பந்தது எதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சௌரியமாக எல்லாம் நிறைய வந்துடும். எப்போதுமே மூளையை பயன்படுத்திட்டு எதையாவது பண்ணி தான் சந்திரனுடைய சம்மந்தப்பட்டவங்களை செயல்பட முடியும். மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. இவருக்கு மொத்தம் எப்போத்தாலும் நல்லது வந்தால் கூட எதுக்காக நல்லது கொடுக்குறான், ஏன் பண்ணுறாரு யோசிப்பாங்க. அது சந்தோஷம் அனுபவிக்கலாம்ல, அதுக்கு ஒரு குறுக்கு வழி பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்த சந்திரன் பண்ணுற ஒரு கெட்ட, அது அவ்வளோ சொல்கிறது இல்லை, அப்படி தான் இருப்பார். அது புதனுக்கு தெரியும். அதனால் எப்போதே புதனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி புதன் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களாம் வாலண்டியராக பண்ணிப்பாங்க. எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் மேனாக வருதுன்னா கடகத்தில் தான். தெனாலிராம கேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் இதில் ஆச்சரியமே இல்லை. சந்திரனுக்கு யாரும் பகை இல்லை. பகையாளிடம் உறவாடி அவனை மூளை செலவு பண்ணி அதையும் காரி சாட்சிடுவார். இப்படி இருக்கிறவங்களுக்கு கஷ்டகாலம் எப்படி வரும்? ஆச்சரியமாக இல்லது? கஷ்டகாலம் ஒன்றுமே இல்லை. மற்றவங்களுக்கு கஷ்டப்படும் போது இவன் கஷ்டப்படுவான், மற்ற சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுவான். மற்ற கஷ்டப்படும் போது சலுகை கொடுத்து இவர் தான் பண்ணலாம்ல, அதுதான் கிடையாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வாரி வழங்குதார் வீரியஸ்தானாதிபதி புதன். அயன சயனம் போகம் கொடுக்கறது அதே புதன் கொடுத்துட்டுருவார். அயனம் சயனம் போகம் தான் வாழ்க்கையே. எதுக்கு வாழ்க்கை? அது தானாக வேலை நேரத்தில் எல்லாம் வந்துடும். சிறு முயற்சி பண்ணாலே கடகராசினியர்களுக்கு அந்த அளவுக்கு செல்வம் கூடும், அந்த அளவுக்கு வாழ்க்கை உயரும். தரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அது வரும் இல்லை. எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிகிட்டே இருப்பாங்க, நான்ஸ்டாப்பாக. அதான் கடகத்தில் ஆச்சரியம் என்னென்னா சுறுசுறுப்பாக இயங்கிகிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கணும். அதெல்லாம் இயற்கை. ஏன்னா அந்த நட்சத்திர வாக்கில் அது மாதிரி இருக்கும். குரு அந்த அறிவு பிரைட்னஸ் அவங்களுக்கு எப்படி வருதுன்றது குருவால் வருது. சனீஸ்வரன் உழைப்புக்கு அஞ்சவே மாட்டார். புதன் நல்ல திருப்தியான அந்த ஐடியாலாம் கொடுக்கறதே புதன். இப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் வர சரசாரண வரலாம்ல, ராஜ கிரகம் இல்லையது. அதனால் கடகராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி சொல்லக்கூடியவரே கடகராசி நேரத்துக்கும் செவ்வாய் தான். 10, 11, 9 பாக்கியஸ்தான குரு, 10ஆம் இடத்து செவ்வாய், லாபஸ்தானாவதி கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கிரனாக இருந்தால் கூட அந்த தோஷமெல்லாம் வராது. அந்த அளவுக்கு வரிசை 10, 9, 10, 11 வரிசையாக இருக்குது, தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்புறம் முதல்லையே இது வரும், அந்த ஆபரண யோகம். இந்த மாதிரிலாம் யாருக்கு வருது? இதெல்லாம் கிடைக்கிறது பாருங்கள். இதெல்லாம் சுகமான ஒரு அமைப்பில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கடகராசி நேரம் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளையும் சுலபமாக கையாண்டு வாழ்க்கையில் மேலே மேலே வந்துடுவாங்க. குறைகள் இல்லாத உலகமே இல்லை. ஆனால் குறைகள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைவு தான் இருக்குது, நிறைவு நிறைய இருக்குது. குறையன்னா நம்ம அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது, அதுவும் மாறி போய் நல்லபடியாக அமைகிறது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே, இந்த வருடம் ஃபுல்லாகவே சிறப்பாக சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.